என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க இதே நாட்டில் ஏழை குடியில் பிறந்து செல்வி என்ற பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறது. அது மட்டுமல்ல, அயல்நாடு சென்றோம் பட்டப்படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு தாயகம் திரும்பி இருக்கின்றோம். அனுதினமும் என் காதலரை காண்பது அது மட்டுமல்ல,
ஆசை இருக்குது போல எனக்கு ஆசை இருக்காதா? எனக்கு இருக்குங்க. சொல்லமா சொல்லுடி. சொல்லமா ஓடி ஓடி வந்து சொல்லமா அத்த மக ஒன்னு நினைச்சேன் அழகு கவிதை ஒன்று படித்தேன். அத்தமாக ஒன்று நினைத்தேன் அழகு சுந்தரி இல்லை நினைத்தேன். ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை. அத்தமாக அழகு சுந்தரி இல்லை நினைத்தேன். அத்தமாக ஒன்று நினைத்தேன் அழகு சுந்தரி இல்லை நினைத்தேன். தன்னால பழங்க விட்டேன் பொண்ணோட தவணிய போட்டு இன்னும் எவ்வளவோ ஆசைகள் இருக்கு அத்தான். இருந்தாலும் அத்தான் நான் கூட அயல்நாடு சென்று வைக்க காலம் இந்த நாடு நகரம்னா எப்படியோ மாறிவிட்டு இருக்கு அத்தான். அத்தான் அதோ தெரியும் அந்த அம்மன் கோவில் இருக்குல்ல, அந்த அம்மன் கோவில் நம்ம இங்க செல்லும் போது மிகவும் சிறிய கோயிலாக இருக்கு. ஆமா இல்லையா? இப்ப அது பாருங்க, பௌர்ணமி நேரம் அதுவும் எவ்வளவு மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது. அதனால இவ்வளவு மக்கள் கூட்டம் இந்த கோயிலை தேடி வருதுன்னா நிச்சயமா சக்தி வாய்ந்த கோயில தான் இருக்கும். செல்வி அத்தான் காரணம் எனக்கு செல்வி. அப்படியா அத்தான்? அத்தான் என்ன காரணம் அத்தான்? செல்வி அத்தான் செங்கோட்டை ஊர்ல ஆ. ஆத்தாண்டம் ஆத்தாண்டம் அறுக்க வருது. அப்படிங்களா அத்தான்? அவே ஆ. ஆதி பராசக்தி அருளாலே அரிய சக்தியை பெற்று வேதனை அழைக்காத வேண்டும் என்று அப்படிங்களா அத்தான்? உங்களை திருவுதான். ஆ. அது மட்டுமில்ல, அது மட்டும் இந்திரலோகத்தில் அரசனா இருக்கிற இந்திர அவனை சரியா எடுத்தான். அப்படிங்களா அத்தான்? அது மட்டும் என்னாச்சுங்க அத்தான்? கதை சொல்லிட்டே போட்டு அப்படிங்களா அத்தான்? வாழைக்கலையின் மன்னன் மத்திரவி கையில் வல்லவனாகிய வாழைக்கலையின் மன்னன் வாழைக்கலையில் மன்னன் வாழைக்கலையில் மன்னன் வாழைக்கலையில் மன்னன் நம் வாழைக்கலையில் மன்னன் தலைகள் மன்னன் வாயல் தலைகள் மன்னன் வாழைக்கலையில் மன்னன் வாழைக்கலையில் மன்னன்
சோழ கலையில்